Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை ஆராதனை கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதி முன்பாக வாருங்கள் என்று சொல்லி அப்படியே சங்கீதம் 100 நம்ம வாசிக்கிறோம். அப்படியாக இந்த மாலை வேளையில மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய கூடி வந்திருக்கிறோம். நம்ம ஜெபித்துட்டு ஆராதனை ஆரம்பிப்போம். தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, நீ நல்லவர் அப்பா, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது ராஜா. ஆண்டவரே, நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறீங்க அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த ஓய்வு நாள், இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, கர்த்தரை கம்பீரமாக பாடி இரட்சணிய கண்மலை சங்கீர்த்தனம் பண்ண கடவுள் வாருங்கள், துதித்தலுடனே அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் ஆர்ப்பரிப்போம் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, கர்த்தரை துதிப்பது அப்பா எவ்வளவு இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தாவே நன்றி ராஜா அப்பா. எங்களுடைய இருதயத்தின் நிறைவினாலும் வாய் பேசணுமே அப்பா. ஆண்டவரே, உதடுகளின் கனியாய ஸ்தோத்திரபடிகளை நாங்கள் ஏறெடுக்க வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்கள் ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ளதாக இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ராஜா அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டே, நாங்கள் ஆவியோடு பாட, கருத்தோடு பாட, ஆவியோடு கருத்தோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டே, இந்த ஆராதனை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால இந்த இடத்தை நிரப்புங்க அப்பா. நீர் எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவன் ஆண்டவரே. ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் அப்பா, இந்த இடத்துல நீங்க அசைவாடும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு அப்பா. ஆண்டவரே நன்றி ராஜா அப்பா. அவருடைய வாசல்களை துதியோடு, அவருடைய பிரகாரங்களை புகழ்ச்சியோடு பிரவேசித்து உம்மை துதித்து உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, எல்லா நாமத்துக்கும் மேலான கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அப்பா. என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே. ஆண்டவரே நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அப்பா நீர் ஆண்டவரே அப்பா ஆளுகை செய்ய வழி நடத்துங்க அப்பா. ஆண்டவரே, நீங்க என்ன வார்த்தை வைத்திருக்கிறீங்களோ கர்த்தர் எங்களோடு கூட நீங்க பேசும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி ராஜா அப்பா. சண்டே ஸ்கூல் ஊழியர்களை ஆசீர்வதிங்க. வருகிறவர்களை தடைகளை நீக்கி கர்த்தர் அழைத்து வருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சகல தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் சிறுகவும் நீர் பெருக வேண்டாம்ப்பா. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து உற்சாகமாய் கரத்தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அவர்கள் எல்லாம் பார்ப்பதை உற்சாகமாய் பாடுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமும் கைகாலமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி
அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த பாடல் இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அந்த பாடல்ல எல்லா வரிகளும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பரலோகத்தை குறிக்கிறது. அங்க ஏழை இல்லை, பசியும் இல்லை, பணக்காரன் இல்லை அப்படின்ற ஒரு இதை குறிக்குது. நம்ம பிலிப்பியர் 3:14 பரம கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அந்த இலக்கை நோக்கி நம்ம தொடர்ந்த உடனே நம்ம ரீச் ஆக போற இடம் இயேசுவினோட அந்த குடும்பம். எல்லாரும் ஒரு விஷயம் நம்ம இங்க இருக்கிற அந்த டிஃபரன்ஸ், இன்இக்வாலிட்டி, எந்த டென்ஷன் அங்க கிடையாது. அங்க எல்லாமே இருக்கிறது ஒரு சந்தோஷம் மட்டும்தான். இந்த பாடலை பாடும்போது எல்லாரும் கண்களை மூடி அந்த அந்த ஹெவனை நோக்கி பார்ப்போம். அங்க இருக்க போற சந்தோஷங்களை மட்டும் நம்ம நினைச்சு பார்த்து சந்தோஷமா நான் அந்த குடும்பத்துல ஜாயின் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கேன். நான் எல்லாரும் கைகளை தட்டி அந்த பாடலை பாடுவோம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசு குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசு குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவமில்லை, அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை, கடுப்பசியும் இல்லை. பாவமில்லை, அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை, கடுப்பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். இயேசு குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசு குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதிப்பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதிப்பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நீதிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நீதிடுவார். இயேசு குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசு குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை துதிப்போம். நம்ம கடந்து வந்த பாதைகளை எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம். There are so many things to be thankful to God. How many of you say hallelujah for that? Hallelujah. எனக்காக தேவன் நம்ம எத்தனையோ பாடுகளை கடந்து வந்திருப்போம். கரடு முரடான பாதைகளை எல்லாவற்றையும் கடவுள் கடந்து வந்தார். இந்த இடத்துல இந்த நேரத்துல நம்ம இங்க நிற்கிறது தேவனுடைய பெரிய சாத்தியமாக இருக்கிறது. எல்லாரும் கைகளை தூக்கி கர்த்தருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? There are so many things to be thankful. There's a saying, the more you practice the art of thankfulness, the more you have to be thankful for. எத்தனை விஷயங்கள் நம்ம கர்த்தருக்காக நன்றி செலுத்த வேண்டியது இருக்கு. இந்த பாடலை நம்ம நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, ஆண்டவரே என்னை கடந்து வந்த பாதைகளை நீங்க கூட்டிட்டு வந்தீங்களே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் நன்றி நிறைந்த உள்ளத்தோட இந்த பாடலை பாடலாமா? நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர்.
ஸ்தோத்திர பலிகளை ஹalleluya நன்றி பலிகளை சொல்லுங்க. அப்பா நீ பெரியவரப்பா, நீ உயர்ந்தவரப்பா, நீ உன்னதமானவர் தகப்பனே ஹalleluya. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையப்பா ஹalleluya. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீ பரிகாரியாக எங்கள் கர்த்தராய் இருக்கிறீரே, அதுக்கு நன்றி அப்பா ஹalleluya. நம்ம அப்படியே இந்த நாளை வருஷங்களை கடந்து போவோம் ஆராதனைக்குள்ளாய் ஹalleluya. இந்த நாளை நம்மோடு அசைவாடும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம் மீது ஹalleluya அக்கினியாய் மழையாய் ஹalleluya அக்கினியாய் நம் மீது பொழியும்படியாக எல்லாருமாய் வாஞ்சையோடு கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே அப்பா நீ நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா ஹalleluya. மாசமான யாவர் மேலும் நாளை ஊற்று சொன்ன தேவன் இந்த நாளை நம்ம மேலே இருக்கிறார். நம்ம எல்லாரும் மீதும் ஹalleluya பரிசுத்த ஆவியை போட்டதுக்கு மாத்திரம் வாஞ்சையோடு கேளுங்க. குமாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் கொடுத்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. குமாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் கொடுத்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, நிற்க தரிசனம் உரைத்திடவே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, நிற்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்த்தரின் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்த்தரின் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே.
எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். ஹalleluya. மோசேயோடு கூட இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவாதி தேவன் மோசேக்கு எப்படி ஒரு மலை மீது ஏறி போகிறார் அனுபவம் இருக்கிறதோ, அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், மோசே உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று. இந்த நாளிலே உங்களுக்கு எனக்கு அந்த மலை ஏறுகிற அனுபவம் இருக்கிறதா? அந்த அனுபவம் இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை. ஹalleluya. ஹalleluya. கேளுங்க ஆராதனை வேளையிலே அப்பா அந்த மலை மீது ஏறி வருகிற அனுபவம் அப்பா. ஹalleluya. அப்பா அந்த மலை மீது உம்மோடு கூட ஏறி வருகிற அனுபவம் அப்பா. ஹalleluya. கர்த்தர் தாமே முன்பாக போகிறவராய் இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பது போல ஹalleluya. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவாதி தேவன் நாளை கூட ஹalleluya நம்ம மத்தியிலே அவரே பெரியவராய் சிறந்தவராய் உயர்ந்தவராய் இருக்கிறார்.
கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர் ஆண்டவரே. அப்பா தகப்பனை நீதிமான்களின் பாதபடிகளை அளவிடுகிறவர் ஆண்டவரே. எங்கள் எல்லைகளை விரிவாக்குகிறவர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில நாங்கள் நடந்து வந்த பாதைகளில் ஆண்டவரை நினைத்து பார்க்கிறோம் ஐயா. அப்பா உம்முடைய கரம் ஒரு நாளும் எங்களை கைவிடவில்லையே ஆண்டவரே. எங்களை பற்றி இருக்கிற உம்முடைய கரம் ஒரு நாளும் கலந்து போகவில்லையே தகப்பனே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓசானா என்ற தேவ தூதர்களோடு இணைந்து மூப்பர்களோடு இணைந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் மேல் ஊற்றப்பட்ட தேவ ஆவியினால அப்பா அந்த எங்களுக்குள்ளாய் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த தேவ அன்பு ஆண்டவரே பலுகி பெருகும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அந்த அன்பு எங்களை நெருக்கி ஏவும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த உலகத்தின் ஓட்டத்தில் ஆண்டவரே உமக்கென்று உண்மையுடன் ஓடவும் ஆண்டவரே, உம்முடைய ஓட்டத்தை ஓடவும், உம்மை நோக்கின ஓட்டத்தை நாங்கள் ஓடவும் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் எங்களை பலப்படுத்துவீராக தகப்பனே. அப்பா நியமித்த இடத்துல ஆராதித்த காலங்கள் முடிந்து போய் நினைத்த இடங்களில் எல்லாம் ஆராதிக்கிற வகையில எங்கள் இருதயத்துல வாசம் செய்கிறவரே ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆலயம் ஆக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளாய் பலிபீடத்துல அமர்ந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு போதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் ஆவியானவரின் காலங்களுக்குள்ள ஆவியானவரின் நாட்களுக்குள்ளாய் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் பாடினது போல அக்னியாய் நீர் இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அக்னி நாவாக அமரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். பெருங்காற்றாய் வீசும்படிக்காய் ஜெபிக்கிறோம். பின்மாறி மழையாய் ஒடியும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க சுய சிந்தைகளினால் அல்ல, தேவ ஞானத்தினால் நடத்தப்படும்படிக்காய் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர் ஐயா. எங்களை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. ஏதோ எந்தெந்த இடங்களிலோ இருந்து whatever background that we come from, oh Lord, கர்த்தாவே நீர் எங்களை ஒன்று கூட்டி சேர்த்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அழைத்த நோக்கம் உண்டு ஆண்டவரே. உம்முடைய நோக்கத்திற்கு எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சபையாகிய குடும்பத்தையும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கண்ணை வைத்து நீர் ஆலோசனை சொல்லி நீர் நடக்க வேண்டிய வழிகளை காட்டும்படிக்காய் உம்முடைய கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரி, சபையின் வாழ்க்கை நடத்தையும் நடப்பும் சரி ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லாவற்றிலும் நீர் மகிமைப்படும் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படட்ட ஆண்டவரே. அப்பா ஓடுகிற ஓட்டம் எல்லாம், போராடுகிற போராட்டங்கள் எல்லாம் உம்மை நோக்கினதா இருக்கும்படிக்காய், உம்மை கிட்டி சேரும்படிக்காய் எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னம் ஆவீராக. உம்மை சுமந்து செல்லுகிற பிள்ளைகளாய், உம்முடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற பிள்ளைகளாய் நாங்கள் இந்த உலகத்துக்குள்ளே கடந்து செல்லணுமே. உம்முடைய அக்கினியோடு, உம்முடைய வல்லமையோடு, உம்முடைய மகிமையோடு நாங்கள் செல்லணுமே ஆண்டவரே. எங்களிடத்தில் இருக்கிற உம்முடைய மகிமையை, உம்முடைய மகிமை பிரகாசத்தை காண்கிற சத்துரு வெட்கி ஓடணுமே ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்படி ஒரு ஜெய கிறிஸ்துவின் ஆவி, ஜெய கிறிஸ்துவின் பிரசன்னம் எங்களோடு இருக்கும்படிக்காய் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீதமுள்ள ஆராதனையின் வேலை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. எங்கள் இருதயத்தின் தியானங்களும் வாயின் வார்த்தைகளும் கர்த்தருக்கு பிரதியுள்ளதா இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பிரதியுள்ளதா இருக்கட்டும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் நல்லா. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். The greatest treasure of each and every one of your life is here. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நான் ஒரு $100,000 கொடுக்குற பிள்ளைய விட்டு போயிருக்கா விட்டு போயிருவீங்களா? இல்ல $1 million கொடுக்குறேன்னு விட்டு போயிருவீங்களா? சிலர் கை தூக்குறாங்க. I know what you are going through. So உங்க பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்க இருதயமும் இருக்கும். யோசிச்சு பாருங்க, how much of time that we spend thinking about our children and their future. How much of time that we spend thinking about அவர்களுக்காய் நாம் காத்திருந்து ஜெபிக்க
நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதுவும் இன்றைக்கு உலகத்துல இன்றைக்கு நடக்கிற காரியங்கள்ல சோ இன்றைக்கு நடக்கிற இந்த காரியங்கள்ல எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளை நாம் முத்திரையிட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே முத்திரையிட்டு ஜெபித்து நாம் அனுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு விசை சபையில எல்லாரும் எழுந்திருக்கலாம். எழுந்து உங்களுடைய கரங்களை பிள்ளைகளை நோக்கி நீட்டிருக்கலாம். எழுந்திருக்கிற அவர்களுடைய கரங்களை அவர்களை நோக்கி as you can stand up and stretch your hands upon the children. Stretch your hands upon the children. நாம் அவர்களுக்காக ஜெபித்து இந்த நாள்ல அவங்க ஸ்கூலுக்கு நாம் அனுப்பலாம். கிருபையுள்ள gracious heavenly Father, Lord, we thank you, we praise you for the inheritance that we have received from you, Lord. And Father God, these are the treasures that you have entrusted with us, O Master. உம்முடைய பொக்கிஷத்தை ஆண்டவரே நீர் எங்களோடு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஐஸ்வர்யத்தை, உம்முடைய சுதந்திரத்தை ஆண்டவரே நீர் எங்களோடு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஏசாயா 49 நாங்க வாசிக்கிறது போல ஆண்டவரே, அப்பா உன் பிள்ளைகளோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடுவேன் என்று சொல்லியிருக்கிறது போல, I will contend with those who contend with your children you have promised, O Lord. Father God, we commit our children into your hands, O Lord. As the academic year is beginning, as they are beginning and returning back to the schools, O Lord. And Father God, we plead the blood of Jesus Christ upon their foreheads, O Master. And Father God, we pray that, O Lord, you will go before them and you will go with them, O Lord. May your presence cover them, O Master. And Father God, we ask that, O Lord, every teacher, every friend, and every administrator, everyone who is going to come in contact with them in the schools, O Lord, சபைகளிலே அவர்களோடு தொடர்புக்குள்ள வருகிற எல்லாரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் எங்கள் பிள்ளைகள் நிற்கும்படிக்காய், இந்த உலகத்திற்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் வேர் பிரித்து நீர் நிறுத்தும்படிக்காய் உம்முடைய கரத்துல set them apart, O Lord, for your glory and your honor, O Lord. And Father God, anything and everything that is stuffed into their mind, O Master, we ask that, O Lord, you will sanctify their mind, O Master. We commit their mind into Christ, O Lord. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர்கள் சிந்தைகளை எல்லாம் சிறைப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, முத்திரையிடப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல, இங்க இருக்கிற எல்லா பெற்றோரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உக்கிரான காரர்களாய் ஆண்டவரே, பிள்ளைகளுக்காய் உத்தரவாதம் எடுக்கிறவர்களாய் ஆண்டவரே, not just as paying parents, O Lord, but as praying parents, O Master. Father God, I commit every one of the parents into your hands, O Lord. நீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஞானத்தினாலும் புத்தியினாலும் பிள்ளைகளை நிறைத்து நீர் ஆசீர்வதித்து நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால பிள்ளைகளை மன நிறைவாய் ஆசீர்வதித்து இயேசுவின் ரத்தத்தை தெளித்து இயேசுவின் வசனத்திற்குள்ளாய் ஒளிந்து தகப்பனை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அனுப்புகிறோம் ஆண்டவரே. ஜெய கிறிஸ்து நீர் அவர்களோடு சென்று ஜெயத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் அமரலாம். God bless you all. You are dismissed to Sunday school. So we'll have a brief message today. Hebrews 10:24-25 I already had a small sharing, but we'll have a brief message. நம்ம சென்ற வாரம் நாம் பார்த்த அந்த செய்தியினுடைய தொடர்ச்சி நாம் பார்த்து நாம் we will continue. Before that, I welcome newcomers. Dear brother Pradeep from California has come, and any other newcomers, I welcome you here. So this is a continuation of the sermon. Those who have missed the last week, and you can watch it in the YouTube poi paarkalam. We'll continue with that sermon. Most likely we'll finish it in the next week, given the shortage of time in the varam. So adipadayila we are meditating on the Psalm 27. சங்கீதம் 27. வெறும் சுருக்கமாய் போன வாரம் நாம் பார்த்த அந்த காரியம் என்னன்னா,
சங்கீதம் 27 எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்பது இன்னும் தெளிவாய் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் 2 காலகட்டங்களை சொல்லுகிறார்கள் எப்போது இந்த சங்கீதம் எழுதப்பட்டது என்பது. தாவீதுடைய சங்கீதம். ஒன்று, சவுல் ராஜா தாவீதை கொல்ல எத்தனித்த பொழுது அந்த ஆரம்ப காலகட்டங்களில் இது எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்றாங்க. அப்படி இல்லை என்றால் தாவீதுடைய குமாரன் அப்சலோம் தாவீதை கொல்லுகிறதற்காய் தாவீதை துரத்தி வந்த பொழுது எழுதப்பட்ட சங்கீதமாய் இருக்கலாம் என்று இன்னொரு சாரார் சொல்லுகிறார். Either way of the song, it doesn't matter what the circumstances are. ஆனால் ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, இது ஒரு புலம்பலின் சங்கீதம் அல்ல. He is not lamenting, he is not crying, இது ஒரு புலம்பலின் சங்கீதம் அல்ல. ஆனால் கர்த்தருடைய துதியை ஏறெடுக்கிற ஒரு 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 சங்கீதம். பாருங்க, நம்ம சவுலை குறித்து சொல்லும் பொழுது 1 சாமுவேல் 18 வாசிக்கிறோம், காய்மகாரத்தின் ஆவி அவன் இருதயத்துல குடிகொண்டது என்று வாசிக்கிறோம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஆவி அவன் இருதயத்துல இறங்கினது என்று வாசிக்கிறோம். அதனால தாவீதை கொல்லுகிறதற்கு அவன் எத்தனித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, தாவீதுக்கு இது எதுவுமே தெரியாது. David doesn't know any of it. இன்று hindsight is 2020, right? We can look back and connect all these dots. தாவீதுக்கு இது எதுவுமே தெரியாது. சொல்ல போனா இந்த நாட்களில கர்த்தரனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், ஒரு நாள்ல நான் ராஜாவாக போகிறேன், ஒரு நாள். David was helpless and clueless. நான் என்ன தவறு செய்தேன்? நான் என் ராஜாவுக்கு உண்மை உள்ளவனா இருந்தேன். அவருக்காக எவ்வளவோ யுத்தங்களை நான் ஜெயித்தேன். அவருக்காக எவ்வளவோ காரியங்களை நான் எவ்வளவு தியாகங்கள் நான் செய்திருக்கிறேன். எதனால திடீர்னு என்னை கொல்லுகிற அளவுக்கு ஒரு இருதயத்துல ஒரு வெறுப்பு? David is clueless of why this is happening in his life. என்ன செய்வதுன்னு தெரியல. ராஜாவை எதிர்த்து யாரும் அவருக்கு உதவி செய்ய மாட்டாங்க. He is all alone struggling. அந்த நேரத்துல சங்கீதம் 27 என்ன தெரியுமா? நாம் இப்ப நிறைய சங்கீதங்கள் அப்படிதான். You know, most of the book of Psalms is someone talking to themselves. சங்கீதக்காரன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டது, பேசிக்கொண்டதான் சங்கீத புத்தகம். இவ்விதமான சூழ்நிலையில தாவீது தனக்குத்தானே பேசிக் கொள்ளுகிறார், தன்னிடத்துல சொல்லுகிறார். இந்த சங்கீதம் 27 வாட்சி பார்த்தீங்கன்னா, தனக்கு, என் தேவன், என் ஆத்துமா, என் எதிரிகள், தனக்குத்தானே அவர் உத்தரவாதம் கொடுக்கிறார். எப்பவுமே சொல்லுவேன், you know what is proper theology? Proper theology is not defining who God is. தேவன் யார் என்று நியமிக்கிறதுக்கு பேரு தியாலஜி இல்லை. ஏன் தெரியுமா? Can any of our doctrine or theology define God in his fullness? யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு மனுஷனுடைய புத்தியினால தேவனை நாம் அளவிட்டு இதுதான் தேவன், இதுதான் கடவுள் என்று நாம் நிர்ணயிக்க முடியும் என்றால் அது கடவுளா என்ற கேள்வியே நமக்கு வரும். Proper theology is not just defining God. Proper theology is not talking about the characteristics of God. அதற்கும் மேலாய் proper theology is identifying who we are in God. Hallelujah. ஒரு நல்ல தேவனுடைய கோட்பாடுகள் என்பது தேவன் யார் என்று நியமிக்கிறது மாத்திரம் அல்ல, தேவனுக்குள் நாம் யார் என்று நியமிக்கிறது தான் நல்லது தியாலஜி. தாவீது இந்த இடத்துல என்ன சொல்றார் தெரியுமா? ஐயா, என் சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம், என் பகைஞர் எப்படி வேணா இருக்கலாம், ராஜா எனக்கு எதிராக எழும்பட்டும் அல்லது சாத்தான் எனக்கு எதிராக எழும்பட்டும், நான் தேவனுக்குள் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Hallelujah. I don't know what circumstances that each of you are walking through. நமக்கு அந்த சிந்தை வேணும். நாம் தேவனுக்குள் யார் என்பதை நாம் உணர்ந்திருப்போம் என்றால், நம்மோடு நிற்கிறவர் யார் என்று நாம் உணர்ந்திருப்போமே என்றால், நமக்காக யுத்தம் செய்கிறவர் யார் என்பதை நாம் உணர்ந்திருப்போமே என்றால், அதுதான் that is proper doctrine, that is proper theology. அதனாலதான் நான் நம்முடைய லொகேஷனை குறித்து சொல்லும்போது நான் சொன்னேன், நியமித்த இடத்துல ஆராதித்தது பழைய உடன்படிக்கை, நினைத்த இடங்களில் எல்லாம் ஆராதிக்கிறது புதிய உடன்படிக்கை. ஏனென்றால் நமக்குள்ளாய் வாசம் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி ஒரு பெரிய மாற்றம் பாருங்க, எப்படி ஒரு பெரிய மாற்றம். நான் நம்ம இந்த லொகேஷன் டிரான்சிஷன் பத்தி பேசும் பொழுது நம்ம போர்டு கிட்ட நான் மீண்டுமாய் சொன்ன காரியம் இதுதான். பார்வோன் ராஜா மோசே இடத்துல சொல்லுகிறார், நான் இந்த இடத்திலே உனக்கு ஒரு பலிபீடம் கட்டி தருகிறேன், ஆலயம் கட்டி தருகிறேன்,
எல்லா வசதியும் ஆராதிக்கிறதுக்கு நான் செய்து தருகிறேன், இங்கேயே நீங்க ஆராதிங்க. மோசே சொல்லுகிறார், நாங்களும் எங்கள் ஜனங்களும் எங்கள் மிருக ஜீவன்களும் கர்த்தர் எங்களுக்கு குறித்த இடத்துல நாங்கள் சென்று ஆராதிக்கிறோம். கர்த்தர் குறித்த இடம் என்ன தெரியுமா? பாலைவனம். பார்வன் யோசிச்சிருப்பான், அட முட்டா பசங்களா, கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? நான் இப்படி ஒரு நல்ல ஒரு சிட்டியில நல்ல பெரிய ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்து நல்ல வசதியா ஃப்ரீயா எல்லாம் பண்ணுங்கன்றேன், உங்களுக்கு நீங்க என்னென்ன பலியிடணுமோ அதுக்கு கூட நான் மிருகங்களை கூட கொடுக்குறேன்றேன். இதை விட்டுட்டு ஏதோ ஆண்டவர் பாலைவனத்துல எனக்கு வழியை காமிச்சாரு, பாலைவனத்துக்கு போனுட்டு போறீங்களே. டெஃபினட்டா பார்வன் கிங் would have thought, உலகத்தின் பால் சிந்திக்கிற மனுஷர்கள் அவிதமாக தான் நினைப்பாங்க. ஏன் இது வசதியா இருக்கு, இது கம்ஃபர்ட். நம்முடைய வசதிக்கேற்பதை ஆராதிக்கிறது ஆராதனை அல்ல. எனக்கு முடிஞ்சப்ப நான் சர்ச்சுக்கு போவேன். நான் வாழ்கிற காலத்துல எப்படின்னா, சபைக்கு வருகிறதே ஏதோ நம்ம கர்த்தருக்கு செய்யற ஒரு ஃபேவர் மாதிரி நினைக்கிற காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். As if it's a favor that we do to the Lord. Do to the Lord. நீ போன நல்லா இருந்துச்சு, ஆராதனை நல்லா இருந்துச்சு, அதுக்கு ஒரு மார்க் போட்டு, அதுக்கு ஒரு பிரசங்கம் எப்படி இருந்துச்சு, அதுக்கு ஒரு மார்க் போட்டு, நம்ம அதாவது என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதற்காக நான் சபைக்கு வருகிறேன் என்கிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வேளை உணவுக்காய் கர்த்தரை தேடின பிள்ளைகள் ஆராதித்த ஆராதனை தான் ஆராதனை. ஒரு முறை அசாம்ல இருந்து ஒரு மிஷனரி ஒருவர் வந்திருந்த பொழுது அவர் சொன்னார், அவர் பிளாரிடால ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்து கிட்டத்தட்ட 20 வருடங்கள், நான் சொல்றேன் லேட் 90s ஒர்க் பண்ணிட்டு இருந்து he went to as a missionary அசாம்ல இருந்து, அப்புறம் then he moved into நேபாள். அவர் சொன்னார், அடுத்த வேளை உணவு எங்கிருந்து வரும் என்பதை நான் அறிந்திருந்தால் நான் ஒரு மிஷனரி அல்ல. இப்படியே சொன்னார். It challenged my heart quite a bit. அடுத்த வேளை சாப்பாடு எனக்கு எங்க இருந்து வரும் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா நான் மிஷனரி என்று சொல்லிக் கொள்ள தகுதி உள்ளவன் அல்ல. நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. கமிங் பேக் டு ஹியர், நம்முடைய தேவன் நியமித்த குறித்த இடத்துல அவர் ஆராதிக்கிறது மாத்திரம் அல்ல. I gave an example of when Franklin Graham visited the border of அந்த ரவாண்டா and யுகாண்டா, அந்த போர் நடந்து கொண்டிருந்த காலத்துல, as he crossed the border, he saw a little girl dancing and saying something and in French language. She was just dancing and doing things like that in the truck. So இவர் ஒரு போர் ஒரு சோல்ஜரை கூப்பிட்டு, அப்பா இப்படி ஒரு கொடுமையான காலம், அகதிகளா எல்லாரையும் ஆடு மாடுகளை போன ட்ரக்ல தூக்கி அள்ளி போட்டு பார்டரை கிராஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு மட்டும் என்ன பாடிட்டு இருக்காங்க, 5 வயது பிள்ளைன்னு சொன்ன பொழுது, Jesus loves me, this I know, for the Bible tells me so. She was singing in French and she was dancing. And Franklin Graham சொன்னாரு, என்னுடைய விசுவாசத்தை அது அசைத்ததல்ல. நான் அந்த தன்னுடைய தாய் தகப்பனை இழந்து அந்நியரோடு அந்நிய தேசத்திற்கு ஒன்றுமில்லாமல் அடிமையாய் போகும் அந்த குழந்தை, that is what a child like faith. குழந்தைகளை இடத்துல வரவிடுங்கள் என்று தேவன் சொன்னது. நம்ம அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? கர்த்தர் அந்த முதல் அதிகாரத்தில், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன், என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன், என் பொல்லாதவர்கள் எழுந்தினாங்க, என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள், எல்லாவற்றையும் சொல்லிட்டு இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். அதான் போன வாரம் பார்த்தோம். The confidence that David had in God. Confidence. அந்த முதல் 3 வசனங்கள் நம்ம வாசித்தோம்னா 27வது அதிகாரத்துல முதல் 3 வசனங்கள், the confidence that he had. காரணம் என்ன தெரியுமா? There is power in recognizing God's purpose behind our life. தேவனுக்குள் நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய நோக்கம் நம்முடைய வாழ்விலே என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். அப்படி உணர்ந்து கொள்ளும் போது, you will fight from a position of power and not fight for power. அதிகாரத்திற்காய் போராடுகிறது அல்ல, ஜெய கிறிஸ்துவின் நிலையில நின்று போராடுகிறது. அதனாலதான் தாவீதால பாட முடிந்தது, கர்த்தர் என் பலனானவர், அவர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், அவர் என் ஜீவனானவர். நீ யார் என் ஜீவனை எடுக்கிறேன்னு சொல்றது? நீ யார் என்னை வெற்றி கொள்ளுவேன் என்று சொல்லுகிறது? நீ யார் என்னை முறியடிப்பேன் என்று சொல்லுகிறது? நீ இடறி விடும். David is telling himself, oh my heart, oh my soul, remember who gives you your life. உனக்கு ஜீவனை கொடுத்தது யார்? வெற்றியை கொடுத்தது யார்? வழிகாட்டினது யார்? தாவீது தனக்கே பேசிக் கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, நாம் அடிக்கடி இதை செய்யணும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த. யாருக்கு? அடுத்தவங்களுக்கா சொல்லிட்டு இருக்காரு. சங்கீதக்காரன் தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளுகிறான். ஏன் தெரியுமா? நமக்கு மறந்து போயிடும். When the circumstances change, when we are in a predicament, when we are in a tight corner, we forget. இந்த உலகத்தினுடைய பேனிக் நமக்குள்ளே வருகிறது. தாவீது சொல்லுகிறாரு, நான் எதை எந்த நேரத்தில், I always say, never question in darkness what you have known and believed in the light. வெளிச்சத்தில் நீங்கள் அறிந்து கண்டுகொண்டு விசுவசித்து தேவன் என்று அறிந்திருக்கிற ஒரு காரியத்தை இருளில சந்தேகப்படாதீங்க. ஏன்னா சாத்தான் அதுக்கு தான் முயற்சி செய்வான். சாத்தான் அதற்கு தான் முயற்சி செய்வான். ஏவாளிடத்தில் என்ன சொன்னா? ஓ, is that what God said? Is that what God said? He will put that doubts, seeds of doubts in this. தாவீது என்ன சொன்னானா? சிம்பிளா சொல்ல போனா கலோக்கியல் லாங்குவேஜ்ல, David did not go to the Lord saying, God, I got this, just bless me with the strength, I'll take care. அப்படி இல்ல. God, you got this, you got this, oh master. நீர் பொறுப்படுத்திக் கொள்வீர், நீர் ஜெயம் கொடுப்பீர், நீர் என் ஜீவனை காத்துக் கொள்வீர். அப்படி ஒருவேளை இல்லைன்னா நான் எங்க வர போறேன்? திருப்பி உங்கள்கிட்ட தானே வர போறேன். That's literally what David proclaims in this. இதை நம்ம சென்ற வாரத்துல நாம் பார்த்தோம். நாமும் அதாவது குறிப்பாய் அந்த we meditated about கோலியாத்தை எதிர்த்து தாவீது நின்ற பொழுது ஆவிக்குரிய 3 ஆழமான காரியங்களை சொல்லுகிறார். ஆவிக்குரிய 3 ஆழமான காரியங்களை தாவீது சொல்லுகிறார். தேவன் ஒருவேளை அவரை பார்த்து நம்ம we have seen all that in detail last week. I'm not going to go, so please go back and you can take a look at you can go and take a look at it in the last week's video. இப்போ இந்த வாரம் நான் பார்க்கிறேன் 24வது வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, சோ 3வது வசனத்தை அவர் எப்படி முடிக்கிறார் என்றால், இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன், இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று அதற்கு முந்தின காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார். கர்த்தரின் வாழ்க்கையில எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார். எனக்கு ஜீவனாய், நான் அந்த கரடியும் சிங்கம் என்னை தேடி வந்தப்ப நான் அழிந்து போயிருக்கணும், அழிந்து போல. கோலியாத்தை எதிர்த்து நின்றப்ப நான் அழிந்து போயிருக்கணும், அழிந்து போல. அவரின் ஜீவனாய் இருக்கிறார். இதுல நான் நம்பிக்கையாய் இருப்பேன். முதல் காரியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, we need to be confident in Christ. இரண்டாவது காரியம், reverence for Christ. Seek and behold and revere the Lord God. The reverence. தாவீது நாம் 4வது வசனம் நாம் பார்த்தோம் என்றால், கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தரின் மகிமையை பார்க்கும்படிக்காகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஆமென். பாருங்க, is David looking for a career switch here? Oh, the Lord has blessed me to be a king. எனக்கு அது ஒன்றும் வசதியா படல. நான் ஆசாரியனா இருக்கணும், நான் 24 மணி நேரம் எனக்கு ஆலயத்துல தான் இருக்கணும், நான் அவரை ஆராதிக்கணும். Is he looking for a career switch here? No, that's not what David is doing. நாம எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? David excelled as a king. தலை சிறந்த ஒரு ராஜாவா இருந்தார். ஆனால் அவன் இருதயத்தில் தேவனை குறித்த அந்த தேடுதல் ஒரு நாளும் அவனுக்கு குறையல. பாருங்க, நான் அரியாசனையில அமர்ந்திருந்தாலும், அரியணையில அமர்ந்திருந்தாலும், மாளிகையில அமர்ந்திருந்தாலும் நான் எதை நாடுவேன்? அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையும் அவருடைய மகிமையின் முகத்தை பிரகாசத்தை பார்க்கிறதையும். இன்னைக்கு நாம சொல்லலாம், எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கு பிரதர் வேலையில, எனக்கு ஒர்க் அவ்வளோ, என்னால வேற எதையுமே நினைக்க எனக்கு டைம் இல்லை, எனக்கு நம்ம எவ்வளவோ நினைக்கலாம். David was 1000 times more busier than you. யாராவது கத்தியை வச்சுட்டு ஆஃபீஸ்ல நம்மளை சுத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? சிலருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் உண்டு, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் பாருங்க, அவ்வித சூழ்நிலைகளின் மத்தியிலும் தாவீது என்ன சொல்றான்? அப்பா, நான் கர்த்தர் எனக்கு நியமித்த காரியங்களை ராஜாவாய் நான் செய்கிறதை செய்வேன். ஆனால் என் இருதயம் எங்க இருக்குது? அவருடைய ஆலயத்தில் இருக்குது. அவருடைய மகிமையை காண்கிறதுல வாஞ்சிக்கிறது, அவரை தேடுகிறதுல இருக்கிறது எனக்கு. பாருங்க, அதுதான் தாவீதினுடைய ரகசியம். He revered God in his life, in his heart and in his life. The logical proceeding from confidence, கர்த்தருக்குள்ளாய் நம்பிக்கையா இருக்கிறது. என் இருதயத்துக்குள்ள நான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கேன், நான் ரொம்ப விசுவாசம் உள்ளவனா இருக்கேன் அப்படின்றது மாத்திரம் இல்ல, அதுக்கு லாஜிக்கல் அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? He proclaims that praise. He declares his allegiance. சொன்னா, நான் என்னுடைய இருதயத்தின் வாஞ்சையை நான் அறிக்கையிடுவேன் என்று அவன் சொல்லுகிறான். பாருங்க, நம்ம பல நேரங்களில் நினைக்கிறோம், I'm very personal about my religion, I'm very personal about my faith. நான் யார்கிட்ட பத்தி நான் பேச மாட்டேன், அது எனக்குள்ள இருக்க ரொம்ப பர்சனலான ஒரு காரியம்.
நம்ம வெளியில மற்றவங்களுக்கு சொல்றீங்களோ இல்லையோ, சத்துருவுக்கு நீங்க சொல்லணும். தாவீது அவர் தான் செய்யறாரு. இல்ல, தாவீது யார் கூட பேசிட்டு இருக்காரு? ஒரு பெரிய சபையில உட்காந்து ஒரு 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரா? தாவீது பண்ணுகிற அறிக்கை யாருடைய காதுல விழுந்து தெரியுமா? தேவனிடத்துல மாத்திரம் அல்ல, எதிர்த்து நிற்கிற சத்துருவின் காதுகளில விழுகிறது. ஹல்லேலூயா. நாம் தேவனை துதிக்கும் பொழுது நாம் உற்சாகப்படுத்துகிறதற்கு மாத்திரம் அல்ல, நாம் கட்டி எழுப்பப்படுகிறதற்கு மாத்திரம் அல்ல, ஒலிமுக வாசலில் உன் சந்ததிகள் சத்துருவை சந்திப்பார்கள், ஜெயம் கொள்ளுவார்கள். ஆமென். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். நான் வாய் திறந்து நான் அறிக்கையிடவே மாட்டேன், நான் கையை தூக்கவே மாட்டேன், ஏன்னா நான் இப்படித்தான் நான் வளர்ந்து வந்தேன், எனக்கு இப்படித்தான் அபுதமாய் நாம் வாழ்வோம் என்றால், நான் சொல்றேன், மற்றவங்களுக்கு அறிக்கை இடுகிறது, சத்துருவுக்கு நாம் அறிக்கை இடணும். நம்மோடு நிற்கிற தேவன் யார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஆனா என்ன சொல்லுவான் தெரியுமா? அந்த தலைமை ஆசாரிய குமாரர்கள்ட்ட என்ன சொன்னான்? ஐயா, எனக்கு பவுலை தெரியும், பவுல் ஆராதிக்கிற இயேசுவை தெரியும், நீ யார்? அவன் நீ யாருன்னு கேட்டது என்ன கேட்கிறான்? பவுல் கிறிஸ்து இயேசுவுக்குள் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், பவுலுக்கு பின்னால் இருக்கிற வல்லமையை நான் அறிந்திருக்கிறேன், மகத்துவத்தை அறிந்திருக்கிறேன். நீ கிறிஸ்துவுக்குள் யார்? நீ யாருன்னு அந்த சாத்தான் கேட்டது, நீ யாருப்பா, யாரோட பிள்ளை நீ, உங்க அப்பா பேர் என்ன, தாத்தா பேர் என்ன, அவங்க ஆசாரியனா, அதை பத்தி அவன் கேட்கல. நீ எந்த ஆசாரியனோட பிள்ளை அவனா இருந்துட்டு போ, நீ கிறிஸ்துவுக்குள் யார்? பிரியமானவர்களே, அந்த விசுவாச அறிக்கை நாம் செய்யும் பொழுதுதான் சத்துரு நடுங்குவான். ஐயோ, இவனுக்கு பின்னால் இருக்கிறது யார்? இவள் ஏன் இவ்வளவு பலத்தோடு பேசுகிறாள்? எங்கிருந்து வருகிறது இந்த ஞானமும்? எங்கிருந்து? கோலியாத் கேட்டா தாவீதை பார்த்து, நான் என்ன நாயா குச்சி எடுத்துட்டேனே அடிக்க வர்ற கேட்டானா இல்லையா? தாவீதை பார்த்து, நான் என்ன நாய் மாதிரி இருக்கேன், பார்த்தா 7 அடிக்கட்டு நான் நிற்கிறேன், இவ்வளவு பெரிய வாளை நான் கொண்டு நிற்கிறேன். பிரியமானவர்களே, அந்த வாள் கடைசியில யார் கைக்கு வந்தது தெரியுமா? தாவீது கைக்கு வந்தது. கோலியாத் கையில் இருந்த தாவீது ஒரு ஆயுதமும் இல்லாமல் காடு மேடுகளிலே ஓடி திரிந்த பொழுது கேட்கிறாங்க, வேற ஏதாவது ஆயுதம் இருக்கா என்று அப்பத்தை புசித்து விட்டு கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறான், நீ முறியடித்தாயே அந்த கோலியாத்தினுடைய அந்த பட்டயம் இருக்கிறது வேண்டுமா? அந்த கர்த்தர் எங்க கொண்டு போய் எப்படி நிறுத்தியிருக்கார் பார்த்தீங்களா? நாம் தேவனுக்காய் ஒரு அடி முன்னெடுக்கும் பொழுது, தேவனுடைய துதியை சொல்லி வரும் பொழுது, கர்த்தர் நமக்கு எந்தெந்த இடத்துல எந்த ஆயுதங்களை, எந்த பலனை, எந்த பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்பதை அப்பதான் கண்டுகொள்ள முடியும். அப்பதான் கண்டுகொள்ள முடியும். நீங்க காட்டுங்க ஆண்டவரே, நான் அப்புறம் துதிக்கிற ஆண்டவரே என்பது அல்ல. படகை விட்டு நாம் கால் எடுத்து வைக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய கரத்தை காண்போம். தாவீதுங்க he's proclaiming, அதான் 1 பேதுரு 5:6 அழகா சொல்கிறது, ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிருக்க. ஏன் தெரியுமா அடங்கி இருக்கணும்? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால உங்கள் கவலைகளை எல்லாம் பாதத்தில் வைத்து விடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதனால நம்மை நெருக்குகிற எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் பாருங்க, தாவீது 2 காரியத்துல நம்பிக்கை வைக்கிறார். One thing I will seek, ஒன்றே ஒரு காரியத்தை நான் நாடுவேன். அதை அவன் என்று சொல்லி எதை I seek, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படிக்காக, அவருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிறதை நான் நாடுவேன். I desire to see his glory and I want to dwell in his temple. I want to dwell in his temple. பாருங்க, இந்த இடத்துல தாவீது he is not demanding, உம்முடைய மகிமையை எனக்கு காட்டும் என்று he is not demanding to see his glory, but he commits even before he demands. என்ன சொல்றாரு? நான் உம்முடைய மகிமையை பார்க்கணும், அப்படி பார்க்கணும்னா என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் ஆலயத்தில் தங்கி இருக்கணும்னால அதுக்கு நான் ஆயத்தம், நான் ரெடி. He commits himself to the Lord to see his glory. மோசே பாருங்க, யாத்திராகமம் 33வது அதிகாரத்துல, நம்முடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைத்ததா இருந்தால் உம்முடைய கிருபை எனக்கு, அந்த இடத்துல சொல்லும் பொழுது எத்தனை வருஷம் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்திருக்கிறார் தெரியுமா? 30 வருடங்களுக்கு மேலாக. After 30 years of absolute commitment and obedience, மோசே என்ன சொல்றாரு? நான் உம்முடைய மகிமையை பார்க்க மாட்டேன். தாவீது பாருங்க, நீர் உம்முடைய மகிமையை எனக்கு காட்டுவதா இருந்தால் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உடைய ஆலயத்தில் அதற்காய் காத்திருக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. When was the last time you waited upon the Lord to see his glory? When was the last time the beauty of the Lord
beholding the beauty of the Lord. நமக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, I'll take couple of blessings with french fries and preferably with ketchup also. நம்ம எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப்ல இருக்கோம் இல்லையா? எனக்கு ஒரு அதாவது சுருக்கமான ஜெபத்துக்கு நீங்க பெருக்கமாய் பதில் தாங்க ஆண்டவரே அப்படின்னு தான் நம்முடைய ஜெபம் இருக்குது. ஆனா தாவீது சொல்றான் பாருங்க, என் ராஜா வேலையெல்லாம் விட்டுட்டு உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்றால் உம்முடைய ஆலய பிரகாரத்துல நான் என்னாலும் தங்கி இருக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன், என்னாலும் தங்கி இருக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். பாருங்க, David knew the secret of being secure in his presence. ஏன்னா தன்னுடைய இருதயத்துல தேவனுடைய மகிமையை காண்கிற, தேவனுடைய பிரசன்னத்துல வாழ்கிற அந்த வாஞ்சையை தாவீது சுமந்து சென்ற நாட்களில் எல்லாம் அந்த வாஞ்சை தாவீதை சுமந்து சென்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவன் சிக்லாக்ல 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல 6வது வசனத்துல வாசிக்கிறோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வாசிக்கிறோம். அந்த இடத்துல ஆலயம் கிடையாது. இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின்படி நமக்குள்ளாய் வாசம் செய்கிற ஆவியானவரை அவர்கள் அறிந்த நாட்கள் அல்ல. அந்த இடத்துல அவருடைய பிரசன்னத்தை எப்படி உணர்ந்தான் தாவீது என்று தெரியல. ஆனா பாருங்க, தேவனை குறித்த அந்த வாஞ்சையை இருதயத்துல சுமந்ததுனால அந்த வாஞ்சை தாவீதை சுமந்து சென்றது. அந்த 6வது வசனத்துல வாசிக்கிறோம், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்திக் கொண்டான். ஹல்லேலூயா. அது நியமித்த இடத்துல ஆராதிக்கிற பழைய உடன்படிக்கை. ஆனால் அந்த நாளில சிக்லாகில தாவீதோடு தேவன் இருந்தார். தன்னுடைய உடனிருந்தவர்களை கல்லறிந்து கொல்ல நினைக்கிற வேளையில தாவீதோடு தேவன் இருந்தார். காரணம் என்னன்னா, தேவனை குறித்ததான வாஞ்சை அவன் இருதயத்துல பெருகி இருந்தது, என்னாலும் குறையாததா இருந்தது. அதனாலதான் அவன் சொல்றான், எனக்கு ராஜத்துவம் பிடிக்கல, அதனால எனக்கு ஆசாரியத்துவத்துக்கு கொண்டு போங்கன்னு தாவீது சொல்ல, நான் ராஜத்துவத்துல இருந்தாலும் உம்மை துதிக்கிற ஆவி, உம்மை வாஞ்சிக்கிற ஆவி, உம்முடைய மகிமையை காண்கிற ஒரு கிருபை, உம்முடைய பிரசன்னத்துல என்னாலும் ஒரு நாளும் அந்த தாகம் என் இருதயத்துல குறையாத ஆண்டவரே, அந்த ஒரு கமிட்மெண்ட் தாவீது கொடுக்கிறார். நான் நம்முடைய மகிமையை பார்க்கும்படியாகும் என்று தேவனுக்கு அவர் கொடுக்கிறார். பாருங்க, do we carry such desire? நம் ஒவ்வொருவருக்கு தேவன் என்ன கரியர் நியமித்திருக்கலாம், என்ன பொறுப்பு கொடுத்திருக்கலாம், என்ன செய்திருக்கலாம். how many times in the workplace ஒரு நாள்ல நாம் தேவனை நினைத்து நம்முடைய நாவல துதி எழுப்புகிறது. ஆலயத்தில் இருக்க துதிக்கிறது ஆச்சரியமே இல்லை. ஆலயத்தில் இருக்க, ஏன்னா அது ஒரு வேலையாயிரும். ஆலயத்துல மாத்திரம் துதித்தீங்கன்னா, ஆலயத்துக்கு நம்ம ஆபீஸ்க்கு எதுக்கு போறீங்க, வேலை செய்யறதுக்கு போறீங்க, ஆலயத்துக்கு எதுக்கு வரீங்க, இன்னொரு வேலை செய்யறதுக்கு வரீங்க, அதற்கு பெயர் துதியாது. நினைக்காத இந்த சங்கீதம் 27 சூழ்நிலைகள் தாவீதுடைய வாழ்க்கையில துதியை எதிர்பார்க்க மாட்டாங்க யாரும். ஆனா தாவீது துதிக்கிறான். கடந்த முறை நீங்கள் இருந்த நெருக்கடியில, எந்த வேளையில துதிக்கவே இயலாத சூழ்நிலைகளில கர்த்தரை நாம் துதித்தோம். ஆராதிக்கவே இயலாத சூழ்நிலைகளில எப்போது கர்த்தரை ஆராதித்தோம். நன்றி சொல்லவே இடமில்லாத வேளைகளில எவ்விதமாய் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5:16-17 அந்த வசனங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட பொழுது நான் ஆண்டவரிடத்தில் அழுதேன். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம். என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? தரை மட்டமா இருந்தது. ஆண்டவர்கிட்ட கேட்டு அழுதேன் நான். மகிழ்ச்சி, என் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன இருக்கிறது? ஜெபிக்கிறதுனா எனக்கு என்னன்னே தெரியாது. புக் இல்லாம என்னால ஜெபிக்க முடியாது ஆண்டவரே, எனக்கு தெரியாது ஆண்டவரே. எப்படி நான் ஜெபிக்கிறது? என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்க காரியத்துக்கு நான் எப்படி நன்றி செலுத்த முடியும்? This is what I asked. கர்த்தர் சொன்னார், என்னை நம்பி வா, இவை 3 உன் வாழ்க்கையில நான் நடப்பிக்கப்படுவேன். சொன்னவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. நமக்கு ஏதுவான சூழ்நிலைகளிலே ஆராதிக்கிறது, நமக்கு வசதியான நேரங்களிலே துதிக்கிறது, நல்ல நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது நன்றி செலுத்துகிறது. அதுக்கு நாம கிறிஸ்தவங்களா இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு நல்ல கிறிஸ்துவன் எந்த சூழ்நிலையிலும், நல்ல ஒரு பழைய பாடல்கள், என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை சமீபரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவே. ஏன் தெரியுமா? அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு செய்தார், பரத்திலிருந்தே ஜெயம் வரும், பரனென்னை காக்க வரும். ஆமென். அதுதான் நம்முடைய விசுவாச அறிக்கை.
அதுதான் நம்முடைய நம்பிக்கை. உலகம் என் சூழ்நிலைகள் எப்படி போனாலும் அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு தாவீது பாடுகிறான். மூன்றாவது காரியம் பாருங்க. இன்றைக்கு probably today we'll close with this. 5 - 7 வசனங்கள் அதே 27வது அதிகாரத்துல டேவிட் நாட் கான்ஃபிடென்ட் ரெவரன்ஷியல் ட்ரஸ்ட். முதல்ல அந்த கான்ஃபிடன்ஸ் குறித்து பார்த்தோம். தேவனை குறித்து அவன் இருதயத்தில் இருந்த வாஞ்சை, அந்த ரெவரன்ஸ், அதை ஒரு நாளும் நான் தேவனை அறிந்தவன், எனக்கு தேவன் ரொம்ப அவிதமாய் அல்ல. he had that reverence in his heart, desire in his heart குறித்து பார்த்தோம். மூன்றாவது காரியம் பாருங்க, எக்ஸ்பெக்டன்ஸ். தேவனிடத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு வருகிறான். We serve a great God. Come to him with great expectations. வெறும் சிறியவை, வெறும் குறைந்த உலக பிரகாரமான காரியங்கள் அதை விட அதிகமாய் பாருங்க. அந்த 27வது அதிகாரம் 5 - 7 வரைக்கும் வாசிக்கலாமா? சங்கீதம் 27. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தின் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஆமென், ஆமென். பாருங்க, David has an assurance in his heart. அதாவது தாவீதுடைய சங்கீதம் சொல்லல, அவர் ஒருவேளை என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைக்கக்கூடும், ஒருவேளை என்னை பாதுகாக்க கூடும். It's not he may, it's not he can. God can help me, God can hide me. It's not can, he says he will. Amen. Not just that God can, கர்த்தரால செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை. ஆனா தாவீதுடைய இருதயத்தில் இந்த நிச்சயம் என்ன தெரியுமா? he will do it. அவர் தம்முடைய கூடாரத்தின் மறைவில் என்னை மறைத்து வைப்பார். ஆனா பாருங்க, இந்த உத்தரவாதங்களை எல்லாம் சொல்லிவிட்டு முடித்து வரும் பொழுது ஒரு நல்ல கேள்வி நான் எப்பவுமே கேட்பேன். நான் பலமுறை நான் சொல்லி இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும் பொழுது ஏன் ஆண்டவரேன்னு கேட்கிறோம். ஆசீர்வாதங்கள் வரும்போது அந்த கேள்வியை நிச்சயமாக கேட்கணும். வாய், எதற்காக எனக்கு இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே? நல்ல சுகபல ஜீவனை தந்திருக்கிறீர், எதற்கு? நல்ல வேலையை தந்திருக்கிறீர், எதற்கு? நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், எதற்கு? குடும்பத்தை தந்திருக்கிறீர், எதற்கு? அந்த கேள்வியை நிச்சயமாய் நாம் கேட்கணும். ஏன்னா அப்படி கேட்கலன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இல்லாம போயிடும். அதுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்குன்றதை நீங்க நம்பவே இல்லை. ஏன்னா அவருடைய நோக்கத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அவர் எந்த நோக்கத்திற்காக என்னை பற்றிக்கொண்டாரோ அந்த நோக்கத்தை நானும் பற்றிக்கொள்ளும்படிக்காய் இடைவிடாது பிரயாசப்படுகிறேன் என்று ஆசையாய் வாஞ்சையாய் தொடர்கிறேன் என்று பவுல் சொன்னது போல நம்மை குறித்ததான தரிசனங்கள், நம் பிள்ளைகளை குறித்ததான தரிசனங்களை தேவனிடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கணும். போன வருஷம் இந்த தரிசனம் வேற, இந்த வருஷம் இந்த தரிசனம் வேற. அனுதினமும் புதிய கிருபைகளை தருகிறவர் அவர். அதை நம்ம கேட்டு வாஞ்சித்து நாம் பெற்றுக்கொள்ளணும். தாவீது சொல்றாரு, எதற்காக என்னை நீங்க மறைத்து வைக்கணும், எதற்காக என்னை பாதுகாக்கணும், எதற்காக என்னோட நீங்க நிக்கணும்? எதுக்கு தெரியுமா? நான் அவருக்கு ஆனந்த பலிகளை இட்டு, நான் என் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்பதல்ல. ஜனங்களின் முன்பா இதே தாவீது தான் சொல்லுவாரு, சபைகளின் நடுவிலே உடைய துதியை நான் சொல்லி வருவேன் ஆண்டவரே. சபைகளின் நடுவில் அந்த ஒரு வாஞ்சை, அந்த ஒரு இருதயம் நமக்கு எப்போதுமே இருக்கும். asking God to do something is typical. அது நம்ம எல்லாருமே செய்றோம். நம்முடைய தேவைகளை கர்த்தரிடத்தில் சொல்றோம். தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? நான் என்ன செய்வேன் என்பதை ஆண்டவரே நான் நமக்கு சொல்லுகிறேன், செய்கிறது உடைய சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு நிச்சயம், அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை தாவீது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, தானும் தேவனுக்கு கொடுக்கிறான். பாருங்க, David was a man after God's heart. என்னுடைய இருதயத்திற்கேற்ற மகன் என்று சொல்லப்பட்டவன். தாவீது தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தாவீது தேவனாலே நடத்தப்பட்டவன். But he never considered himself exempt from the trouble. நம்ம பல நேரத்தில் நினைக்கிறோம், நான் நல்லா இவ்வளவுதான் ஜெபிக்கிறேனே, உபவாசம் இருக்கிறேனே, காரியங்களை செய்கிறேனே, ஏன் என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க, எதனால எனக்கு இவ்வளவு சோதனைகள் வருகிறது, ஏன் இந்த தடுமாற்றத்தில் விழுந்து போறேன்? தாவீது என்ன தப்பு செஞ்சாரு? அவர் வாழ்க்கையில செய்த தவறு கர்த்தரிடத்துல அவர் திரும்பி வந்தார். பட் தாவீது நினைக்கல, because I am so pleasing to the Lord, I am exempt from trouble. எனக்கு பிரச்சனையே வராது, ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளையாச்சே. I mean, my daughter has a plaque, எங்களுடைய அவன்ல ஒரு plaque வச்சிருப்பான். God loves you, but I am his favorite. அப்படின்னு வச்சு plaque எங்க வீட்டுல ஒரு அவன்ல my daughter has put it in there.
நம்ம சிலருக்கு நான் ஃபேவரட்டா இருக்கிறதுனால, தேவனுக்கு நான் ஃபேவரட்டா இருக்கிறதுனால நான் அதை நான் எனக்கு பிரச்சனை. அபதமாய் அல்ல. பாருங்க, நமக்கு தேவனுடைய விவேகமும் ஞானமும் வேண்டும் எப்போதுமே. He expected it. தாவீது பிரச்சனைகளை எதிர்நோக்கி தன்னை அதற்கு மறைத்துக் கொண்டு, நீதிமொழிகள் வாசிக்கிறோம் இல்லையா, நீதிமொழிகள் 22வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் 3, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். தாவீது எங்க போய் மறைந்து கொள்ளுகிறார்? அவர் என்னுடைய தன்னுடைய கூடாரத்தில் மறைத்து வைப்பார். அவர் என்னை தன்னுடைய கூடாரத்தில் மறைத்து வைப்பார். நீதிமொழிகள் அழகாய் சொல்லுகிறது, ஆபத்தை கண்டு மறைத்துக் கொள்ளுகிறான். பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். நெடுக போய்னா என்ன அர்த்தம்? என் சுய பலத்தில் நான் மேற்கொள்ளுவேன். அபதமாய் போய் தண்டிக்கப்படுகிறார்கள். You know, David never questioned God's purpose in his life regardless of circumstances. எந்த சூழ்நிலையிலும் தேவன் தன்னுடைய வாழ்க்கையில வைத்திருந்த தரிசனத்தை, அவர் சொன்ன காரியத்தை தாவீது கேள்வி கேட்கவே இல்லை. யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் ஒரு 15 வருடங்களுக்கு மேல ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு பிரகாரம் காடு மேடெல்லாம் ஓடிக்கொண்டிருந்தோம் என்றால், நான் கேட்டது கர்த்தருடைய சத்தம் தானா? அவர் தான் பேசினாரா, இல்ல வேற யாராவது பேசினாங்களா? ஒருவேளை நான் தப்பா மிஸ்இன்டர்பிரட் பண்ணிட்டு இருந்தோம். நான் எத்தனை கேள்விகள் நமக்குள்ள வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, தாவீது தேவன் தன் வாழ்க்கையில கொண்டிருந்த அந்த நோக்கத்தை ஒரு நாளும் ஏன்னா அதே நீதிமொழியில் 22வது அதிகாரத்தில் இன்னொரு வசனம் அழகா இருக்கிறது, தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். எவைகளுக்கு தெரியுமா? முட்களுக்கும் கண்ணிகளுக்கும். 5வது வசனத்துல இருக்கிறது, முட்களுக்கும் கண்ணிகளுக்கும் தூரமாய் விலகி போவான். When devil came knocking, David declared the praise and plans of God. சத்துரு அவனை பகைக்க வந்த பொழுது, எதிரிகள் எழுப்பி வந்த பொழுது தாவீது என்ன சொல்றாரு? என்னுடைய பராக்கிரமத்தை குறித்து நான் பேசுவேன் என்று பேசல. ஆனால் தாவீது அறிக்கையிடுகிறார், என்னை காக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவருடைய பராக்கிரமம், அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம். They say, right, when devil comes knocking, send Jesus to the door. Is Jesus in your home? Is he the king and lord of lords and king of kings in your home? தாவீது சொல்றார், அவருடைய கூடாரத்துல என்னை. அந்த கூடாரம்ன்றதுக்கு அந்த கிரீக் ஒரிஜினல் இதுல என்ன மீனிங் தெரியுமா? the word is setup. அதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? அதுக்கு ஆக்சுவலா it is a royal resting place. பட் இந்த நாட்கள்ல நம்ம வீட்ல பேக் யார்ட்ல கஸீபோன்னு வச்சிருப்பாங்க, பாத்துட்டீங்களா? லைக் ஒரு சின்ன, அந்த நாட்கள்ல எப்படின்னா அது வந்து ஒரு ராயல் ரெஸ்டிங் பிளேஸ். இப்போ ஒரு இடத்துக்கு ராஜாக்கள் அவங்க வராங்க, ஓபன் கிரவுண்டுக்கு வராங்கன்னா அவங்க வந்து சும்மா சாதாரண அவங்களுக்கு ஒரு தனி கூடாரம் போட்டு அது that's what it is actually. தாவீது சொல்றாரு, என்னை வெறுமனே ஏதோ ஒளிச்சு இந்த கிளாசெட்டுக்குள்ள போய் நீ ஒளிச்சுக்கோ அடங்கி அப்படிலாம் சொல்லல. எப்படியா? மறைத்து வைக்கிறப்ப கூட he'll be in a royal rest in God's place. ஆமென். என்ன ஒரு நம்பிக்கை அவருடைய இருதயத்துல, இருந்தது பாருங்க. அதே மாதிரி கூடார மறைவுல, there was only one hidden place in the tabernacle, only one place, the holiest of the holies. அவர் நம்முடைய கூடாரம், God's presence is the ultimate protection. Hallelujah. தேவனுடைய பாதுகாப்பு. கர்த்தர் நகரத்தை காவாவிடில் காவலாளிகள் விழித்திருப்பதெல்லாம் விருதம், பிரயோஜனம் அல்ல. தாவீது அறிந்திருக்கிறார், அவர் என்னை கூடார மறைவுல, அவர் என்னுடைய தன்னுடைய கூடாரத்துல, அவர் அது மாத்திரம் இல்ல, கண் மலையின் மேல் உயர்த்துவார். தாவீது சொல்லல, என்னை கொள்ளையிட்டவர்களிடத்திலிருந்து நான் மீண்டுமாய் கொள்ளையை எடுத்துக் கொள்ளுவேன், அதனாலே நான் உயர்த்தப்படுவேன். அப்படி சொல்லல. He is not looking for the reward from his plunderers, recompense from his plunderers, but rather David is looking for it from the Lord. கர்த்தர் என் தலையை உயர்த்துவார். அதுவும் எப்படி உயர்த்துவாரா? எனக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாய் உயர்த்தப்படும். பாருங்க, தேவன் கொடுக்கிற வெற்றியில எப்பவுமே ஒரு நோக்கம் உண்டு. அதனாலதான் சொல்றேன், நம்ம ஆசீர்வாதங்களில, நம்முடைய வெற்றியில நம்ம தேவனிடத்துல கேட்கணும், அப்பா எதற்கா இந்த ஆசீர்வாதம், எதற்கா இந்த வெற்றி? அப்பதான் அடுத்த நிலைக்கு நாம் கடந்து செல்ல முடியும். ஆண்டவரே தேங்க்யூ, இது கொடுத்துட்டீங்க, நான் வெல் செட்டில்டு இல்ல, நான் உட்காந்துறேன் இங்கேயே, இது எனக்கு வசதியா இருக்கு ஆண்டவரே. அப்படி அல்ல. அப்ப there's a reason and purpose. Every stage of life, அது நீங்க 2 வயசு பிள்ளையா இருந்தாலும், நீங்க 200 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும், தேவனுடைய நோக்கம் இந்த நாளுக்கு எனக்கு என்ன,
இந்த வாரத்திற்கு என்ன, இந்த தோல்வியில என்ன, இந்த தோல்வியில தேவன் என்ன பாடம் கற்றுக்கொள்ள விரும்புகிறார், இந்த வெற்றியில நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நான் இன்றைக்கு எபிரேயர் 24 சொன்னது போல, ஆலயத்திற்கு நான் இதற்காய் வருகிறேன், நான் எவரை கட்டி எழுப்பி இருக்கிறேன் அல்லது எவரை நான் இடித்து தள்ளி இருக்கிறேன், அதற்கு நான் எவ்விதமாய் போய் நான் சரி செய்வேன். எவ்வளவோ நாம் தேவனிடத்தில் அதை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்பா, இன்றைக்கு இந்த ஆலயத்திற்கு வந்து நான் 2 மணி நேரம் நான் அமர்ந்திருக்கும் பொழுது எதற்காக என்னை அழைத்து வந்திருக்கிறேன். நாம் அதை கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்பது வெறும் பொருளுக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய சித்தம், அவருடைய ஞானம். நாம் கேட்க 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 உயர்த்த. அவர் பாருங்க, தாவீது தன் தலை உயர்த்தப்படும் என்று, அதாவது கான்ஃபிடன்ஸ் இன் காட், ரெஃபரன்ஸ் இன் காட், ஃபார் காட் brings stability in life. இந்த வருடத்துல நமக்கு தேவன், I always told you, I don't, not the promise words every year as if that promise has an expiry date. இந்த வருஷம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, அடுத்த வருஷம் வேற ஒரு வசனம் என்பதல்ல. I always call it as an anchor verse, a words that God wants us to go deep. இந்த வருடம் நமக்கு தேவன் கொடுத்த வசனம் யாராச்சும் சொல்ல முடியுமா? பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியா இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, யோசிச்சு பாருங்க. நங்கூர வசனம் என்று சொல்லுகிறதற்கு காரணம், அந்த வருடத்துல பூரண ரட்சிப்புல என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஞானத்துல என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என் காலங்கள் உறுதியா இருக்கிறதா இல்லையா, ஏன் அவ்விதமாய் கர்த்தருக்கு பயப்படுகிறதுல எப்படி இருக்கிறது, என் பொக்கிஷமா என்ன இருக்கிறது. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் என் காலங்களுடைய உறுதியாக இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். தாவீது அதை அறிந்திருந்தபடினால தாவீது அந்த ஒரு உற்சாகத்துல, உத்தரவாதத்துல அவனால் நிலைத்து நிற்க முடியுது. We'll close the sermon next week. We'll close to this now. We'll close the sermon next week. நாம் அடுத்து பார்க்க போகிற காரியங்கள், தாவீது, the obedience, very very important part the next week. ஒரு வித்தியாசமான காரியம். இவ்வளவு சூழ்நிலைகளுக்கு மத்தியில தேவன் தாவீது என்ன சொல்றார் தெரியுமா? என் முகத்தை தேடு. அடுத்த வாரம் அதை குறித்து நாம் ஆழமாய் சிந்திக்கலாம். தேவனுடைய கரங்களை தேடுகிறவர்கள் ஏராளம், அவருடைய முகத்தை தேடுகிறவர்கள் வெகு சிலர். அது சொல்லுகிறது மாத்திரமல்ல, தாவீது சொல்லுகிறான், நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, நான் தேடுறேன் ஆண்டவரே. We'll talk about obedience, and then finally we'll close with conviction and commitment. If you remember last week I started with the sermon or the title, endurance. How do we endure? இறுதி வரை நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் இயேசுவானவர் சொன்னாங்க. இயேசுவுக்குள்ளாய், கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் நிலை நிற்கிறதற்குரிய 5 காரியங்கள் என்ன என்பதை குறித்து தான் சங்கீதம் 27 இருந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா நம்ம இந்த காரியங்களை நாம் தியானிக்கும் பொழுது பாருங்க, தாவீது பழைய உடன்படிக்கையின்படி வாழ்ந்த ஒரு மனுஷன். பழைய உடன்படிக்கையில தேவனுடைய பிரசன்னத்தை அருகில உணராத ஒரு மனுஷன். பாருங்க, எவ்விதமாய் தேவனை பற்றி கொண்டு தேவனை குறித்த வாஞ்சையினால அவருடைய பிரசன்னத்தினால நடத்தப்பட்டார் பாருங்க. ஆனால் இன்றைக்கு நமக்கு சொல்லி இருக்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ளாய் அவர் வாசம் செய்கிறார் என்று. நாம இன்னும் எவ்வளவாய் அவருக்காய் எழுதும். நம்ம அடுத்த next week we'll close the sermon series and then how do I endure. 27வது சங்கீதத்தை இல்லத்திலே வாசித்து பார்த்து தியானி. நம்முடைய இந்த வருஷத்தினுடைய ஆங்கர் வேர்ட்ஸ் வாசித்து பார்த்து நாம் தியானிக்கணும். எல்லாரும் கண்களை மூடி ஒரு எழுந்து நிற்கலாமா? இந்த சங்கீதத்தை முடிக்கும் பொழுது தாவீது அழகாய் முடிப்பார், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நம்ம அடுத்த next week we'll finish with that series. நம்முடைய இருதயத்துல எவ்விதமான ஒரு நம்பிக்கை அவரை குறித்திருக்கிறது, எவ்விதமான ஒரு வாஞ்சை அவரை குறித்திருக்கிறது.
பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது அவர் என்னை எந்த நோக்கத்திற்காய் பிடித்துக் கொண்டாரோ அதை பற்றிக்கொள்ள நான் தொடர்கிறேன் என்று சொல்லல, ஆசையாய் தொடர்கிறேன். It's not about doing something for the Lord. It's desiring, longing, loving to do for the Lord. அது அவர் நியமித்த காரியங்கள் மாத்திரம் அல்ல. யாராவது தாவீதை நீ கோலியாத்திற்கு எதிராய் சென்று நெல் என்று சொன்னாங்களா? Did anyone tell David? Did anyone tell David? Next week we are going to see. Did anyone tell David? தேவன் தாவீதை பார்த்து என்ன கேட்டிருப்பார் தெரியுமா? தாவீதே, நீ யாருடைய நம்பிக்கையில, எவர் கற்றுக் கொடுத்த டாக்டர்ல கோலியாத்துக்கு முன்னாடி நின்று நீ சொன்ன நான் தேவனுடைய நாமத்தினால வருகிறேன் என்று? ஒரு குழந்தையை போல என்னை நம்பினாயே, இந்த நாட்களில் என்ன ஆயிற்று? ஏன் அந்த நம்பிக்கைக்கு நீ திரும்ப கொண்டே? நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் கேட்கிறார். That childlike faith, childlike faith. என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் நம்புவே என்னை சமீபரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன வந்தாலும் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டே. நம்பிக்கையோடு சொல்லுவோம், உண்டேனக்கு உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயமிருந்ததோர் காலத்தில் ஆவி குறைந்ததா, வேலத்தால் சத்துருவை வென்றேனாமே. என் பயம் யாவும் நீங்கிற்றேன், இயேசுவை நோக்கினார். கரங்களை விரித்து, காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு உண்டேனக்கு உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. அர்த்தம் நிறைந்த வார்த்தைகள். ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி குறைந்ததா. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில இந்த காரியம் எப்படி நடக்கும்? இது எப்படி நிறைவேறும்? நான் என்ன செய்வேன்? என் பிள்ளைகளை குறித்து, என் வேலையை குறித்து, என் பெற்றோரை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, எதை குறித்து வேண்டுமானாலும் இருக்கலாம். பாடல் சொல்லுகிறது, ஐயம் இருந்ததோ ஒரு காலத்தில் எனக்கு ஆவி குறைந்ததுனால, என் பலன் குறைந்ததுனால அல்ல, என் வேலையை மாறி போனதுனால அல்ல, எதனாலும் அல்ல, ஆவியின் குறைவினால. அந்த ஆவியின் நிறைவு நமக்குள் இருக்கும் பொழுது, அந்த ஆவியின் நிறைவு நமக்குள் இருக்கும் பொழுது நாம் தாவீதை போல சொல்ல முடியும், அவர் என்னை தன் கூடார மறைவிலே மறைத்துக் கொள்வார். அல்லேலூயா. அவர் என்னை கண்மலையின் மேலே நிறுத்துவார். அவர் என் எதிரிகளுக்கு முன்பா எனக்கு விருந்தொன்றை ஏற்பாடு செய்வார். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளையும்
நான் அறியாதிருக்கிறேன், ஆனால் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். உமக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்ல அப்பா. சகலமும் உமக்கு முன்னால் நிர்வாணமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஆவிக்குரிய நிலையும் ஆண்டவரே, ஐயத்தோடு இருக்கிற ஒரு ஆவியின் வாழ்க்கையில நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோமா, அல்லது சர்வ நிச்சயத்தோடு என் தேவன் ஜீவனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று தாவீது இந்த 27ஆம் சங்கீதத்துல சொன்னதை போல ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அப்பா, எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு. ஏன்னா நீங்க சொன்னீங்க, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்னீங்க. போராட்டங்கள் உண்டு. ஆனால் ஜெயம் கொண்ட கிறிஸ்துவை நாங்கள் பற்றிக் கொள்ளும் பொழுது நாங்கள் ஜெய கிறிஸ்துவோடு வெளியே வருவோம் ஆண்டவரே. இந்த நாளில எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்களில அபுதமான ஒரு சஞ்சலத்திற்குள்ளாய் தவிப்புக்குள்ளாய் நடந்து கொண்டிருக்கிறார்களோ, தேவாதி தேவன் ராஜாதி ராஜா அவர்கள் இருதயத்தில பேசுவீராக ஆவியின் நிறைவை கர்த்தர் நீர் கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உன்னதத்திலிருந்து ஊற்றப்படும் வரைக்கும் அப்படிதான் ஆண்டவரே இருக்கும். ஆனா ஊற்றப்படும் போதோ வனாந்திரம் வயல்வெளி ஆகும், பாழானது பயிர் நிலமாகும் ஆண்டவரே. இன்றைக்கு எவருடைய வாழ்க்கைக்காய் இந்த வசனம் பேசப்படுகிறதோ அவர்கள் வாழ்க்கையில அந்த வனாந்திரங்கள் வயல்வெளி ஆகும்படிக்காய், பாழானது பயிர் நிலம் ஆகும்படிக்காய், சகல பயங்களும் நீங்கும்படிக்காய் நான் நிக்கட்டில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எல்லா பயத்துக்கு என்னை நீங்களாக்கினார் என்று அவருடைய வசனத்தின்படி தகப்பனே, கர்த்தர் நீர் பயத்துக்கு நீங்களாக்குவீராக. பிள்ளைகளை குறித்தான பயம், பெற்றோரை குறித்தான பயம், வேலையை குறித்தான பயம், சகலத்தையும் குறித்ததான பயங்கள், சரீர சுகவீனத்தை குறித்ததான பலவீனத்தை குறித்ததான பயம், பொருளாதாரத்தை குறித்ததான பயம், சகல பயங்களும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால, விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருக்குள் ஜெயம் பெற்ற பிள்ளைகளாய் நாங்கள் இந்த உலகத்துல உண்மை அறிக்கை இடுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, கர்த்தரன் பலனானவர், அவரின் ஜீவனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று இந்த உலகத்தின் முன்னால் அறிக்கை செய்கிற பிள்ளைகளால் எங்கள் ஒவ்வொருவரை மாற்றுங்க. அந்த அபிஷேகத்துல நடத்துங்க. ஆவி குறைவு எங்கெங்கு இருக்கிறதோ, எவரவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறதோ, நிறைவானவர் நீர் வரும் பொழுது குறைவானதெல்லாம் விலகி போகும் ஆண்டவரே, குறைவானதெல்லாம் விலகி போகும் ஆண்டவரே. தகப்பனே, நிறைவான ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியில பிரசன்னம் ஆவீராக, ஒவ்வொருவருடைய இருதயத்தை ஆட்கொள்ளுவீராக, அபிஷேகத்தினர் நிரப்பீராக. நாங்கள் இன்று பாடினது போல தகப்பனை அக்கினியாய் நீர் வாரும் ஆண்டவரே, அக்னி நாவாய் நீர் அமர்ந்தருள ஆண்டவரே, பெருங்காற்றாய் வீசிடும் ஆண்டவரே, பின்மாறி பெரும் மழையாய் நீர் பொழிந்திடும் ஆண்டவரே. உங்களுடைய கரத்துக்குள்ள எங்களையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆஸ்டின் தமிழ் சபையையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள இயேசுவின், உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசுவின் மனதிருக்கமும், பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Have a blessed week.